உங்களுக்கு போட வேண்டிய ட்ரெஸ் இன்னைக்கு தான் நான் போட்டேன். என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம் சொல்லுங்க. அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஆமா அஜித் ரசிகர் நானு. அஜித் படம் ரிலீஸ் இன்னைக்கு தான் நாங்க பொங்கல் கொண்டாடுவோம்னு போட்டிருக்கேன். இல்ல குமரன் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், படத்துக்கு போயிட்டு வந்தாச்சா? எப்படி இருக்குது? போயிட்டு வந்துட்டேன். அஜித் படம் மாதிரி இல்ல. சரி ஓகே குமரன் ப்ரோ, குமரன் இது வந்து உங்களுக்கான ஒரு கேம். என்ன கேம்னா, நான் ஒரு டயலாக் பிளே பண்ணுவேன். இந்த டயலாக்ல நான் டயலாக் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்பேன். இந்த கொஸ்டின் வந்து யார் கரெக்டா சொல்றீங்களோ, அதாவது யார் நீங்க 2 பேரும் மிங்கிள் பண்ணி விளையாடலாம், நீங்க 2 பேரும் ஜோடியா விளையாடலாம். யார் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டுனா உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து பாப்கார்னுக்கு உண்டான கேம். ஓகேவா? பாப்கார்னுக்கு உண்டான கேம். நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பாப்கார்ன் கிடைக்கும் கிஃப்ட். ஓகே அனிதா, ஓகேவா உங்களுக்கு? சரி ஓகே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படலாம் முடியும், அளவுக்கு அதிகமா கோவப்படுறப்ப முடியும். நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. ஓகே, இந்த படத்தோட இந்த டயலாகோட மூவியோட பேர் என்ன? இந்த டயலாக பேசக்கூடிய நபரோட பேர் என்ன? படையப்பா ரஜினிகாந்த். சரி ஓகே, சொல்லுங்க. அனிதா கரெக்டா இவர் சொன்ன ஆன்சர் கரெக்டா க்ளோஸ் பண்ணிடலாமா? எனக்கு தெரியாதுடா. அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது ப்ரோ. உங்க ஜோடி ஆக்சுவலி உங்க ஆப்போசிட்ல இருக்கிற ஜோடி வந்து ஓகே சொன்னாதான் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து டவுட்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிஃப்ட் கிடைக்காது. எல்லாங்க இப்படி கொண்டாந்து டெஸ்ட் வைக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும். நீங்க எப்படியாச்சும் சொல்லுங்க. எப்படியாச்சும் தப்பா சொன்னாலும் நீங்க எப்படியாச்சும் அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணியாவது அவங்க எப்படியாச்சும் இது பண்ணியாவது ஓகே சொல்ல வைங்க. அப்பதான் ஏமா அனிதா நான் சொல்றேன். ஆமான்னு ஓகே சொல்லுமா, அவ்வளவுதானமா? ஆமான்னு ஓகே சொல்லு. எனக்கு தெரியாது யாருக்கு யாரு மாமா. சாரி, நான் சொல்றேன் கேளு. படையப்பா படம் சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் பேசுனேன், டைலாக்னு சொல்லிட்டேன். நான் கன்ஃபார்மே பண்ண மாட்டேன். உனக்கு கிஃப்ட் வேணாம், எனக்கு கிஃப்ட் வேணாம். போ ப்ரோ, எப்படியாச்சும் பண்ணுங்க ப்ரோ. எப்படியாச்சும் பாட்டு பாடி கவர் பண்ணலாம். நீங்க கவிதை சொல்லி கூட எப்படியே கவர் பண்ணி ஓகே சொல்ல வைங்க. ஓகே சார், சொல்லுமா அனிதா. பரவாயில்லமா, இங்க பாரு பரவாயில்ல. அவர் காயின் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் காயின் தர்றேன். நீங்க சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. நீங்க கிஃப்ட் கொடுத்து கவர் பண்ணலாம். அவங்கள இனியே பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருமா நீங்க இங்க பாரு, நான் சொல்றது மட்டும் கேளு. என்னை அண்ணனா நினைச்சேனா ஆமான்னு சொல்லு, மாமாவை நினைச்சேனா ஆமான்னு சொல்லாத. நீ அண்ணன் நினைச்சேனா ஆமான்னு சொல்லு, மாமா நினைச்சா ஒண்ணுமே சொல்லலாம். யாருன்னே தெரியாது. யாருக்குமே தெரியாதுமா. அதான் டைம் போகுது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா குமரன், உனக்கு எனக்கு கிஃப்ட் வேணாம், அவ்வளவுதான். அப்படியே நில்லு. அப்ப இனிமே நான் சொல்றேன் கேளுங்க ராகுல். இனிமே வந்து அனிதாவோட என்னை எடுக்காதீங்க. அனிதா எனக்கு வேணாம். எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. அனிதா இனிமே எனக்கு வேணாம். இனிமே அனிதாவை எனக்கு கூட எடுக்காதீங்க. அப்போ அனிதா விட உனக்கு ராகுல் கொடுக்குற கிஃப்ட் முக்கியமா போயிடுச்சா? ஏமா நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த படத்துல சொல்றேன். நீ என்ன சொன்ன அது சொல்லு. இப்படி பேசுனா என்னமா செய்யறது? நான் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. உங்க பார்ட்னர் 2 பேரும் ஓகே சொல்லல. ராகுல் நான் சொல்றேன் கேளுங்க. எத்தனை நாளா இந்த வேலையை பார்க்கலாம்னு ஐடியால இருந்தீங்க. கரெக்டா 11 விட்டுட்டீங்கல்ல. 11 கொண்டாந்து 11 விட்டுட்டீங்கல்ல.